சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து நியர்லி ஈக்குவல் டு சூப்பர் சிங்கர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து டைட்டில் வின்னரான நிறைய பேர் இன்னைக்கு திரைத்துறையில் பின்னணி பாடகர்களாக இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ஸ்டார் கிட்டான அபிஷேகா அவங்க ஃபினாலேவில் எத்தனாவது கண்டஸ்டண்ட்டாக வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, அதாவது ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் அந்த பிளேஸ்க்கு வருவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது போய் இன்னைக்கு அட்லீஸ்ட் ஃபினாலேக்குள்ளேயாவது வந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. ஏன்னா என் இதுவரைக்கும் அபிஷேகாவை விட கொஞ்சம் கம்மியாக பாடினவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபோர்த் பிளேஸ் வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் அபிஷேகா ஃபிஃப்த் பிளேஸ்லையாவது வந்துடணும் அப்படிங்கிறது தான் அபிஷேகாவோட அபிஷேகாவுக்குன்னு தனியாக இருக்கிற ஃபேன் பேஸோட அந்த ரசிகர்களோட ஒரு முழு ஆசையாகவே இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி சிங்கிங் ஷோக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விறுவிறுப்பு, அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். நாம் எப்போவுமே ஒரு பர்சனை கெஸ் பண்ணுவோம், ஆனால் அந்த பர்சன் கண்டிப்பாக டைட்டில் வின்னர் அடிக்க மாட்டாங்க. மேபி ரன்னர் அப் ஆவாங்க, இல்லை லாஸ்ட் இதில் எலிமினேட் ஆகிடுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு சரிகமபா சீசன் 5ல போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ வந்து சரிகமபா சீசன் 5ல அபிஷேகாவுக்கு ஃபினாலேக்கு வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க விஜே அர்ச்சனா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஷோவில் ஒரு பாட்டுக்கு ஒரு தடவை கோல்டன் ஷவர் வாங்குறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுற இந்த நிலைமையில் அவங்க பாடின எல்லா பாட்டுக்குமே குறைஞ்சது 2 தடவையாவது கோல்டன் ஷவர் வாங்கியிருப்பாங்க. ஜட்ஜஸோட அப்ளாஸாக இருக்கட்டும், இல்லை காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்த கெஸ்ட்டோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலேயும் அபிஷேகா பீக்கில் இருந்திருக்காங்க. மேபி வந்து இந்த ஃபினாலே வரத்துக்கு முன்னாடியே அபிஷேகா தான் கண்டிப்பாக டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவும் ஒரு புகழோட உச்சத்தில் இருந்தாங்க. ஆனால் அங்கிருந்து திடீர்னு கீழே விழுந்த மாதிரி நடந்துட்டு இருக்க விஷயங்களை பார்க்கும்போது ரொம்பவுமே கஷ்டமா இருக்குது. விஷ்ணுவர்தன், அக்ஷித் நிருப், வர்ஜா இன்னைக்கு மோஸ்ட்லி 90% வந்து 4வது ஃபைனலிஸ்டா தன்வி வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக அந்த 5th பிளேஸுக்கு சுமன் ராஜ் ஒரு பெரிய போட்டியாளராக இருப்பாங்க. 5th பிளேஸில் அபிஷேகா சுமன் ராஜ் கூட கடுமையாக போட்டிடுறதா இருக்கும். ஆனால் அதுலேயுமே ஏதாவது டஃப்பான காம்படிஷன், அது மேபி அபிஷேகாவுக்கு சாதகம் இல்லாமல் போயிட்டா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிடும். ஏன்னா இந்த ஃபினாலே ரேஸை விட்டே அபிஷேகா வெளியேற மாதிரி ஆயிடும். இது குறித்து விஜே அர்ச்சனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை பார்க்கும்போது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. அபிஷேகா கண்டிப்பாக ஒரு டாப் 3க்குள்ளே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே செட்டில் எதிர்பார்த்தோம். பட் வந்து லாஸ்ட்டாக வந்த சாதகமில்லாத சில விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் கொடுத்த அந்த டஃப்பான ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிலைமை அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. எல்லாருமே அபிஷேகா ஃபினாலே ரேஸ்க்குள்ளே வந்துடணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாக பேசியிருந்தாங்க விஜய் அர்ச்சனா.